ஆயுர்வேதம் டுடே மாத இதழ் வழங்கும் தமிழ் மருத்துவம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பியூட்டி டிப்ஸ் யூசிங் விட்டமின் இ ஆயில். வணக்கம் யூவர்ஸ். பொதுவா நம்ம யூஸ் பண்ற எல்லா ஆயில்லயும் விட்டமின் இ சேர்த்து இருக்கிறதா நம்ம யூஸ் பண்ற காஸ்மெட்டிக் பொருளோட பின்பக்கத்துல இருக்கிற இன்கிரீடியன்ட்ஸ்ல எழுதி இருப்பாங்க. இந்த விட்டமின் இ ஆயில்ல நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால நம்ம பாடிக்கு இம்யூனிட்டி தந்த எந்த விதமான ஃப்ரீ ராடிக்கல்ஸ் எஃபெக்ட் பண்ணாம டேமேஜ்ல இருந்து நம்ம ஸ்கின்னை பாதுகாக்கும். அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய யூசஸ் இருக்கு. அது என்னென்ன அப்படிங்கறத பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உடனுக்குடன் எங்க சேனலோட அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்க மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். நம்பர் 1, வெயிட் அதிகமா இருக்கிறதுனாலயும் பிரெக்னன்சி போதும் ஸ்ட்ரெச் மார்க்ஸ் அதிகமா வரும். இந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ் மறைய வைக்க விட்டமின் இ ஆயில் யூஸ் பண்ணா ரொம்பவும் நல்லது. ஸ்ட்ரெச் மார்க்ஸும் போயிடும், டார்க் கலர் ஸ்கார்ஸும் போயிடும். நம்பர் 2, ஏதாவது ஸ்கின்ல ஏற்பட்ட சின்ன பர்ன் மார்க்ஸ் இருந்தா அதுவும் விட்டமின் இ ஆயில் யூஸ் பண்றது மூலமா சரியாகிடும். நம்பர் 3, சூரிய வெளிச்சத்துல அதிக நேரம் இருக்கிறவங்களுக்கு ஸ்கின் கேன்சர் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதனால வெளியில போறதுக்கு முன்னாடி விட்டமின் இ ஆயில் கொஞ்சம் எடுத்து பாடியில அப்ளை பண்ணிட்டு போறது ரொம்பவும் நல்லது. நம்பர் 4, குளிர்காலத்துல ஸ்கின் வறண்டு போகும். அதனால குறிப்பா உதட்டுல கிராக்ஸ் ஏற்படும். சில சமயங்கள்ல சளி புண்ணா கூட மாறிடும். அந்த மாதிரியான குளிர்காலத்துல விட்டமின் இ ஆயில் தடவிக்கிறது ரொம்ப நல்லது. என்ன வியூவர்ஸ், இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு உபயோகமானதா இருந்திருக்கும்னு நம்புறோம். இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் பத்தி தெரிஞ்சுக்க எங்க சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க அதிகமா அக்கறை கொண்டவங்க கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த விஷயங்கள் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. நன்றி.